ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம் சொன்னேன். வணக்கம். ஓகே. இது பரிதாபங்கள் பாவங்கள் பரிதாபங்கள் பரிதாபங்கள் சேனலோட தங்க நகை பாவங்கள் வீடியோ ரியாக்ட் பண்ணுவோம். ஆமாம், அக்ஷய திருத்தியா லாஸ்ட் வீக்கு அதுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. நிறைய கூத்து நடந்திருக்கும். காசு இல்லை, காசு நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அக்ஷய திருத்தியா? நான் வாங்க மாட்டேன். நான் இது வரைக்கும் வாங்கல. நானும் வாங்க மாட்டேன். துட்டு இல்லை. அது என்ன அது சும்மா வியாபார யுக்தி. அது துட்டு இல்லை. எங்க அது கோல்டு வாங்க இல்ல. நிறைய நம்ம ஊர்ல மக்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஆமா, இதுக்கு மட்டும் எப்பவுமே நகை கடையில கூட்டம். ஆமா, அந்த இது மட்டும் இருக்கும்போது ஓடுறாங்க. அது ஸ்மால் கடையில கூட அவ்வளோ கூட்டங்க. அவங்களுக்கு வந்து இந்த பொட்டு நகையாவது வாங்கிடணும். அன்னைக்கு வாங்கினா அவங்களுக்கு நகை சேரும்ன்றது அது ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணி விட்டாங்க. அதுக்காக போய் வாங்குவாங்க. அது இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது. ஆமா, பார்க்கலாம். தங்கத்தோட விலை 30% குறைய போறோம். ஆமா, 30% கிளிக்குது. இப்படிதான் என்னத்தையாவது சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் தங்க ரேட்டு ஏறிக்கிட்டு தான் போகுது. எங்க குறையுது? ஆஹா, இவ சொன்ன மாதிரி 150 ரூபா குறைஞ்சிருக்கு. யாரும் பூன மாதிரி இருந்துச்சு. மனப்பிராந்தியா இருக்கும். 1000 ரூபா ஏறிடுச்சா? ஏதோ போச்சு இல்ல இருக்காது. நான் தங்கம்னு சொன்னவனே தங்கம் சொன்னாலே போறீங்க. ஒரு மனுஷன் நின்னுக்கு தள்ளி விட்டு ஓடுறீங்க. எதுக்கா போறீங்க? இல்ல தான் ஏதோ கிடைச்சு தங்கம் நினைச்சு போயிட்டாங்க. நானும் சொன்னதுக்கே தங்கத்தை வாங்க போறீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இந்தியாவுல சும்மாவோட சொன்னாங்க உலகத்திலே அதிகமா தங்கம் வாங்குற முதல் கண்ட்ரி இந்தியான்னு. இப்படி போய் தானால தங்கம்னு வாங்குறீங்களே. ஏன்னா ரேட்டு குறைஞ்சிச்சு பாஞ்சுக்கிட்டு போறீங்க. ஓகே, ரேட்டு கூடுச்சுன்னு ஏன்டா போறீங்க? அடுத்த நாள் இன்னும் கூடுச்சுன்னா அதனால இன்னைக்கு வாங்கிடுவோம். நாளைக்கு வாங்கினா 100 ரூபாய் ஏறிடுச்சு. 100 ரூபாய் லாபம் இல்ல. இறங்கிருச்சுன்னா திருப்பி வாங்கிடுவோம். அடுத்த நாள் எப்படி ஏறும்ல, ரத்து ஏறும்ல. அதுக்கு லாபம் தானே. எப்படி நகையா வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. வாங்கிட்டே இருப்பாங்க. காசுன்னு கேட்டா கஷ்டமாயிருச்சு, இல்ல காசே இல்ல, தொழில் நஷ்டம் அப்படின்னு பில்டப் கொடுக்குறீங்க. நகைக்கடன் வந்தா மட்டும் ஒரு பாஞ்சுக்கு போய் சொந்தக்காரன் போய் வாங்குறீங்க. எங்கடா இருக்கு காசு? அதெல்லாம் தொழில் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நானும் தங்க நகை வாங்கிக்கிறேன். ஐடியா சொல்லுங்கடா. சொந்தக்காரையா சொல்லுங்கடா. நீங்க மட்டும் வாங்குறீங்க. சொல்லுங்கடா. எப்படா வாங்குறீங்க? எங்கமா போறோம்? இன்னைக்கு என்ன நாள்? அக்ஷய திருதியை. ஒரு பொட்டு தங்கமாவது இன்னைக்கு வாங்கணும்டா. வாங்கினா தாண்டா தங்கமா குமியும் பெருகும். வாங்குறதுக்கு முன்னாடி தெருவுல உங்க அத்தை உட்காந்துருக்கானு பாத்து. ஆமா, சொல்லிட்டு போயிருவோமா? சொல்லிட்டு போறோம். என்ன உங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க? ஆமா, அத்தை கிட்ட சொல்லிடுவோமா? அத்தை கிட்ட சொல்லக்கூடாதா? அப்ப சொல்றாங்க எல்லாத்தையும். நான் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு சொல்றாங்களா? ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அத்தை விஷயம் ஒண்ணு வீடு தெரியுமா? வீட்டுல இருக்க குண்டுமணி வந்தா கூட அவங்க அத்தை வீட்டு சொல்லிடுறீங்க எல்லாருமே போயிட்டு. ஏன் சொல்றீங்க இப்படி? எவ்வளவு சீப்புட்டு சின்ன புட்டு கட்டணும் தெரியுமா? நான் இங்க வீட்டுல. சரி வா, நான் பாத்துட்டு வரேன். பாத்துட்டு சொல்ல வீடு முடிஞ்சதே விடியாது. கண் திருஷ்டி போட்டா விளங்க இல்லையா? கரெக்டா போகணும். வா நல்லா பாத்தியா? உங்க அத்தை இல்ல இல்லம்மா, நான் பார்த்தேன். வாசல்ல இல்ல, உள்ள போயிருச்சு. தண்டா இருப்பா. கரெக்டா வீட்டுக்கிட்ட போகும்போது மதினி என்ன இங்க பக்கம் எங்க போறீங்க அப்படின்னு ஃபுல் டீடைல் வாங்கிடுவா. பாத்துட்டு வரேன். பாத்து நல்லா பாத்துட்டு இல்ல இல்லம்மா வாமா. என்ன அப்பனமாயே இருக்காங்க எல்லாரும். என்ன மதனி நல்லா கிளம்பி போற மாதிரி இருக்கு. எங்கடா நகைச்சுவை பண்ணா நல்லதுன்னு சொல்றான். நல்லதுன்னு சொல்றான். நாங்க வந்து என் கூட படிச்ச சிநேகிதி ஒருத்தி உடம்பு சரியாம இருக்கா. நீ எந்த ஸ்கூல்ல போய் படிச்ச? நீ படிக்கவே இல்லை. அது ஏன் 1வது 2வது போன அந்த ஸ்கூல்ல படிச்ச. அப்போ வந்து ஒருத்தி வந்து அங்க போய் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காளா, போய் பாத்துட்டு வரலான்னு. ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? ஆஸ்பத்திரிக்கு வரவா பாத்துட்டு வரேன். பரவாயில்ல. நீங்க போய் நீங்க கிளம்புறீங்க. தாயமங்கலத்துக்கு போறேன். சாமி கும்பிட போறீங்களா? ஆமா ஆமா ஆமா, சாமி கும்பிட்டு வாங்க. சரிப்பா, சரி பாத்து போயிட்டு வாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? இருக்குன்னு இருக்கு. இப்போ நான் பேசிக்கிறேன். சரி பாத்து போயிட்டு வாங்க. பாத்தியா விஷம் வந்துருச்சு பாத்தியா? சொன்னா இதை எடுங்க. இது எது? ஏதோ கேட்கும் போது எங்களுக்கு எடுத்துறாம அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்கும் போது இங்க இருக்கா? இங்க மருமையனே, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஜிஹெச் போறீங்க? ஜிஹெச்சுக்கு தான் போலான்னு போனா நீங்க கூட தான்
தாயமங்கலம் போறேன்னு சொன்னீங்க. தாயமங்கலம் போனேன், பஸ் மாத்தி ஏறிட்டேன் போல. கொண்டாந்து இங்க இறக்கி விட்டு போயிட்டாங்க. கால அங்கதான் வச்சா இழுத்துக்கிட்டு வந்துருச்சு இந்த பக்கம். அப்படியா? சரி சரி. நீங்க என்ன நகை வாங்க வந்தீங்களா? நகை எல்லாம் வாங்கல, நான் தோட ஒண்ணு விட்டு போச்சுன்னு சொல்லி அதை பத்த வச்சுட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? அக்ஷய திருதி. அக்ஷய திருதின்னு இன்னைக்கு கூட்டமா இருக்கு, கடை பூரா கூட்டமா. நீங்க வாங்க வந்தீங்களா? நீ சொல்லு, என்ன அக்ஷய திருதி? அக்ஷய திருதியில அவன் என்ன கேக்குறீங்க? நீ போடா, நீ நான் பிரச்சனை போயிருந்தா அப்புறம் நீங்க என்ன வாங்க வந்தீங்களா? நான் எங்க வாங்க வந்தேன்? பவானி இருக்கால, அவ துணைக்கு கூப்பிட்டான், அங்க வாங்கிக்கிருக்காவாரு. பாவைக்கு அவ்வளவு வந்திருக்காளா? அவன் மட்டும் கிடையாது, சுஷீலா வந்தா அந்த முக்குல நிக்கிறாரு. எல்லாருமே எல்லாரும் எங்க போன்னு சொல்லிட்டு இங்கதான் வந்திருக்கீங்களா? எல்லாம் இங்கதான் இருக்காரு. கடையே நம்ம ஊர் இருக்காங்க, மொத்தமா மேஞ்சுக்கு இருக்காங்க. சரி நீங்க போய் பாருங்க. தோட பத்த வச்சுட்டு வந்தாங்க. ஒழுங்கா சொல்லிருக்கலாம்ல அத்தை கிட்ட. பாரு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. என்ன அசிங்கமா போச்சு? இப்ப அத்தை கொடுத்தா இங்க தாயமங்கலம் போயிட்டு வருது. எல்லாமே அப்படித்தான்டா. பின்னாடி பெரிய மணிக்கிறாங்க. பெரிய மணிக்குதா? ஆமா. ஐயோ என்னடா சொல்ற? ஆமாமா, நிக்கிறேன், நான் கூட்டு வர்றேன். இரு வாங்க. என்னங்க மாடல்ஸே ஒழுங்காவே காட்ட மாட்டேங்கிறாங்க. காட்ட மாட்டாங்க, இன்னைக்கு மதிக்க மாட்டாங்க தான் நான் சொல்றேன். நானு மூஞ்சில எடுத்திருந்த மாதிரியே பேசுறாங்க. கூட்டமா இருக்குல்ல, நீ நகை கடையா மளிகை கடையா தெரியல. தூரம்பருப்பு 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1/4 கிலோங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆம்பளைன்னு எதுக்கு இருக்கீங்க? நீங்க தான் வந்து கேட்கணும். என்ன கேக்குறது? மேனேஜரை கூப்பிட்டு கேளு. ஆம்பளை என்ன பரவாயில்ல, பொம்பளை எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. போனா இப்படி பார்த்தா எப்படி பார்க்க முடியும்? ஆம்பளை போக முடியுமா? அங்க பாருங்க, அந்த ஆம்பளை எல்லாம் பாருங்க. நீங்களும் வாங்க போங்க. என்னைய வச்சுட்டு நீ கடைக்கு ஏன் இன்னைக்கு வர காட்ட மாட்டாங்க? மேனேஜருங்க, ஃப்ளோர் மேனேஜர் நீங்க தானா சார்? என்ன சார் நகை வாங்கணும் வந்தவனா இதான் அப்புறம் ட்ரீட் பண்ணல நீங்க இல்ல டிசைன் காட்டுங்கன்னு சொன்னோம்னா அவ்வளவுதான் இருக்கு. 3 டிசைன் எடுத்து வைக்கிறாரு, 2 டிசைன் எடுத்து வைக்கிறாரு. சரி எடுத்து கையில பாத்துட்டு இருக்கும் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன இது எப்படின்னா எப்படி கூட்டம் அப்படிதான் சார் இருக்குதா சார்? ஒருத்தர் நம்ம பில் போடலாம் மைண்ட்ல இன்னும் முடிவு பண்ணல. சரி எடுத்து வைங்க, இந்த வரண்டு போயிட்டு வந்து திரும்பி பார்த்தா வாங்கிட்டாங்க சார். அது அதான் விடுங்க சார், எங்களுக்கு பில்ல போறதுக்கு அவன் நிக்க வராங்க வாங்குறாங்க போயிட்டே இருக்காங்க சார். அவங்க எல்லாம் ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க சார். ஏற்கனவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாங்க. படமா டிக்கெட் புக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பில் பண்ணிக்கிறோம். அக்ஷய திருதி நல்ல நாள், இன்னைக்கு குட் டே. இன்னைக்கு வந்தா வந்து தங்கம் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பெருகுன்றது. இன்னைக்கு வாங்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில செல்வ விருட்சங்கள் செல்வ கராச்சங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வர்றது ஒண்ணும் இல்ல. உனக்கு நகை நீ வாங்கி ஆகணும். உனக்கு என்ன கண்டிப்பா வாங்கி கோல்டு கேன் இருக்கா சார்? கோல்டு காயின் வேணாமா? கோல்டு காயின் இருக்கு சார். அதுக்கு 3% போடுவீங்க. 100 ரூபாய் மேக்கிங் சார்ஜ் போடுறோம். 3% சேதம். என்ன அப்படின்னு சேதாரமாயி போகுது? காயின் அப்படி தட்டி எடுக்கிறதுல சேதாரமாயி போகுது உங்களுக்கு எல்லாம். மிஷின் ப்ராசஸ் அது இப்ப கூட விடாம அதையும் உருக்கி எடுத்து போட்டு டஸ்ட் கோல்டுன்னு சொல்லி அதையும் தான் ஏதாவது செய்ய போறீங்க. இதெல்லாம் எனக்கு வேஸ்ட் ஆகுது. இருக்கேன் அழுகாதீங்க, அழுதுகிட்டே வாங்கினா சேராதுங்க. நீங்க கூட்டிட்டு போமா, நீ போய் டிசைன் இன்னைக்கு வாங்கினாதான் சார் நல்ல நாள். வாங்க வந்த சர்வ விருட்சங்களும் சர்வ கடாச்சங்களும் உங்களுக்கு நிறைஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய பொண்ணானது பல மடங்காக உருவாகி பெருகி உங்கள் பேசிட்டாங்க. அம்மா சர்வ கடாச்சங்களும் இன்று வந்து ஸ்லோகம் வேற ரெடி பண்ணிருக்காங்க. இது அஸ்ட்ராலஜர் மாதிரி ஜோசியர் சொல்ற மாதிரி பேசிட்டு அது மெமரைஸ் பண்றதுக்கே எவ்வளவு நேரம் எடுத்துக்கும். அவன் வந்து ப்ரோவா இருக்காங்க. இதே வேலையா திரியாங்களே இன்னைக்கு. 10 நாளா வந்தா டீ காஃபி தான் தருவாங்க. எல்லாம் எடுத்துட்டு வர பாட்டுக்கு வேணா எடுத்துக்க அப்படின்ற மாதிரி வராங்க போறாங்க. வாங்கிட்டியா? வாங்க இங்க வாங்க, இது பாரு நல்லா இருக்கான்னு பாருங்க. காயின்ல என்ன நல்லா இருக்கான்னு பாருங்க. பில்ல போடலாம். போ காயின் எடுக்கிறது காயின், அதுல ஒரு டிசைன் பார்த்தா வாங்குவீங்களா? இல்லைங்க சார், லட்சுமி காயின் இருக்கு சார். அதுலயே வந்து விநாயகர் காயின் இருக்கு சார். முருகர் காயின் வந்து இப்ப நாங்க புதுசா ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா? இல்ல சார். அப்ப கம்முன்னு வாங்க. பில்ல கட்டி காம்பறாங்க. பணம் ஒண்ணும் மரத்துல காய்க்கல சார். கூட்டமா இருக்கல இன்னைக்கு, ரொம்ப கூட்டமா இருக்கு. என்னன்னே தெரியல இன்னைக்கு. 12 மணிக்கு வாங்கணும். மக்கள் எல்லாம் ஒரே ஆரவாரம் மட்டும் வந்தாங்க. உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்கேன் கிடைச்சிட்டு டக்குன்னு முடிக்கவும் மாட்டீங்க சார். ஒர்க் ஆகுதா இல்லையா சார்? இருக்கு சார். வெயிட் பண்ணிருக்காங்க. இருக்கு சார், பண்ணிட்டு போறேன் சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க? இன்னொரு சிஸ்டத்தை போட்டு நீங்க அந்த சைடு ஆளை உட்கார வைக்கலாம். ஒரே சிஸ்டத்தை வச்சுட்டு ஒருத்தர் எவ்வளவு நேரம் பில் பண்ணுவீங்க? டெபிட் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா உங்களுக்கு நான் வரல, ஃபெயில்டு மாதிரி. இல்ல சார், இன்னும் நம்ம வரலீங்களா? இருந்து அவ்வளவுதான் எடுத்துட்டாங்க. காசு இருக்கா இல்ல உங்கள்ட்ட? டெபிட் வேணா காசு தரவா? இல்ல அதுக்கு சொல்லுங்க. பண்ணுங்க. நீ பண்ணுங்க. நீ பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். நீங்க பண்ணுங்க. இல்ல பண்ணுங்க. இல்ல எனக்கு திருப்பி அமௌண்ட் கிரெடிட் ஆனா தான் பண்ண முடியும் சார். ஏடிஎம் இருக்கா பக்கத்துல? கேஷ் அக்செப்ட் பண்ணுவீங்களா? வெளியில போங்க, ஏடிஎம் இருக்கும். ஏடிஎம் தெரியுமா? மிஷின் மாதிரி இருக்கும். உள்ள ஏசி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா ஏசி ஒர்க் ஆகாது. உள்ள போயிட்டு போட்டீங்கன்னா பணம் வரும். அதை எடுத்து வந்து கட்டுறீங்களா? பணம்னு ஒரு மணி பாத்துருக்கீங்களா? நான் பே பண்ணவா? நான் பே பண்ணவா சார்? வேணாம். வந்துட்டு எவன் கண்டுபிடிச்சா அந்த யூபிஐ மெத்தட்? யூபிஐ கியூஆர் கோட காட்டுங்க சார்.
சார் எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஆனா ப்ராசஸிங் பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. வந்துரும்ல வரும்ல சார். உங்களுக்கு சொல்றேன் நானு, எனக்கு டிவீட் பண்ணிட்டாயான்னு சொல்றேன். அதுக்குள்ளே 5 நிமிஷம் நிக்க மாட்டான். வாங்குங்கிறான், உச்சுங்கிறான், இதுங்கிறான், காசை நான் தரவாங்கிறான். என்னென்ன பேச்சு பேசுறான் சார். என்ன காசு இருக்கா நான் தரவா? இல்ல ஏடிஎம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஏடிஎம்னா ஜோக் அடிக்கலாம் சார். வேற மாதிரி என்ன சார் வந்து பில் போற இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன சண்டை போடுற இடமா சார்? இல்ல சத்திரமா? கடையில இருந்து பிடிக்கணும் சார். யூபிஐல பே பண்ணா யூபிஐல பே பண்ணுங்க சார். யூபிஐல பே பண்ண தெரியலனா you just go outside, there is an ATM you know, automated teller machine. நீங்க பண்ணுங்க வழி விடுங்க சார். நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட்ன்றதே வந்து ஃபாஸ்டா பண்ணணும்ன்றதுக்காக தான் சார். நீங்க போன் வச்சிருக்கீங்களா? முதல்ல ஜிபே கூகுள் பேனா என்னன்னு தெரியுமா? ஐயோ, இந்த பட்டன் போனை வச்சுக்கிட்டு வந்து இங்க டார்ச்சர் பண்றாங்க. இவங்களோட வாழ்றதே ரொம்ப கஷ்டப்படையே. அப்டேட் ஆக முடியும். காட்டுங்க சார். உங்களெல்லாம் காட்டு கேஷா கொண்டு சொல்லிருங்க. ஒன்லி கேஷ் பண்ணி எழுதி போட்டுருங்க. போயிடுச்சா? பேமெண்ட் ஆயிடுச்சா சார்? பேமெண்ட் போயிடுச்சு. நான் போய் சேர்றேன். என்ன ஏடிஎம்ல ஒர்க் ஆகாதப்ப எல்லாரும் மொத்தமா வர்றதுனால கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்குன்னா சரி பண்ணுங்கடா. இன்னைக்கு தான் நாங்க கூட்டமா வருவோம் தெரியுங்களா? அப்புறம் ஏன்டா அப்படி பண்றீங்க? சர்வர் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா சர்வரை மாத்தியா? கடையில மாத்தியா? இவன் தான் மாத்திக்க முதல்ல. இவன் தாங்க சார், தாங்க எடுத்து தாங்க வாங்கி அதுக்கு சும்மா தர்றது இல்ல. மந்திரம் போட்டு தான் தர்றது போல் பாத்தியா? என்னங்க பண்றாங்க? எல்லா சாமியும் கும்புற மாதிரி இதோ காபா போட்டோ இருக்கு, ஜீசஸ் போட்டோ இருக்கு, எல்லா சாமிக்கும் வச்சிருக்காங்க. யாரு வாயில ஏதோ சொல்றாருங்க. சொல்றாரு பாப்பா. என்ன சார் மேடம் வாங்குறீங்களா? நீங்க வாங்க. நான் 2 பேரும் சேர்ந்தோம் சார். விழுந்து போ சார். பாப்பா வாங்க வாங்க. இங்க செருப்பு கட்டுங்க சார். ஒரு நிமிஷம் பிடிங்க. செருப்பு நாங்களா ஷூ போறோம். சரி. இப்போ நீங்க அது குடுக்கிற மரியாதையை பார்த்து அது மேல எனக்கே ஒரு தனி மரியாதை வந்துடணும். தங்கத்து மேல வந்துச்சா? வருது. அதுக்கு தான் சார் அந்த சட்டம். அப்படியா சார்? அக்ஷய திருதிங்கிறது சும்மா கிடையாது சார். சர்வ லட்சணங்களும் நிறைந்த ஒரு சர்வ லட்சணப்பட்டு சார். இதான் அக்ஷய திருதியாம்ல. ஊரே போய் நகை வாங்கிருக்காங்க. எங்க வீட்டுல என் ஒய்ஃப் கூட்டு போய் வாங்க வச்சிட்டாரா? நீங்க வாங்கலையா? சும்மா போட்டுக்கிட்டு இன்னைக்கு தான் வாங்கணும்னு ஏதோ இருக்கு. இன்னைக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு வாங்கினா வந்து பல மடங்கு பெருக மாட்டா? பல மடங்கு பெருகிறத நான் பாத்துட்டேன். எங்க வீட்டு எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு வருஷம் இந்த டைம்ல வாங்குறதுனாலதான் இது டெவலப் ஆகுது தவிர தனியா டெவலப் ஆகுதான். ஆமா, என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன அச்சய திருதைக்கு வந்து தானம் வழங்குறதுதான் சொல்லுவாங்க. சாப்பாடு போடலாம் அந்த மாதிரி போடுறதுதான் வந்து கான்செப்ட். அப்படி ஆமா, கடற்கரை ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இதை நம்ம போட்டு பண்ணுவோம், ஒரு டே செலிப்ரேட் பண்றோங்கிற மாதிரி தீபாவளி பொங்கல் மாதிரி அச்சய திருதை போட்டு அன்னைக்கு நகை வாங்கினா பெருக்கும் இவங்க பூரா போய் இன்னைக்கு வாங்குறாங்க. அன்னைக்கு மட்டும் இறங்குற கோல்டு ரேட்டு. ஆமா, 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொன்னாலும் வாங்கிட்டு போயிருவாங்க. நம்மள இறங்கினாலும் போய் வாங்குறாங்க, ஏறினாலும் போய் வாங்குறாங்க. என்ன இவ்வளவு அறிவு களஞ்சியமா இருக்கு. எப்படா இவ்வளவு மேட்டர் தெரியும்? சயின்டிபிக் ப்ரூஃப் அது இல்லன்னா நான் எதையும் நம்ப மாட்டேன். பரவாயில்ல, ரெக்ரெசிவா இருக்க நீ. ஆமா, இந்த தன்மையே ஒண்ணு வந்து என்ன ஆக்சுவலா உண்மைன்னு பார்த்தா இன்னைக்கு ரேட்டுக்கு ஏறி இருக்கு, திருப்பி 2 3 நாள் இறங்குற வாய்ப்பு அன்னைக்கு நான் போய் வாங்கிடுவேன். பரவாயில்லையா? கைய குடுறா. அப்பல ஆளு பாக்க கேன மாதிரி இருந்தாலும் ப்ரோக்ரெசிவ் திங்கிங் வந்து அவனை அடிச்சுக்க முடியல. நான் பாரு இன்னும் போட்டுக்கிட்டு வீட்டுல சொல்றதே கேட்டுக்கிறீங்க. பிராக்டிகாலிட்டியா வரணும். அதெல்லாம் இருக்கீங்களா? கால்ல கட்டு போட்டுருக்க. என்னடாச்சு? இல்ல விழுந்துட்டேன் பைக்ல. நேத்து ஒழுங்கா ஓட்டு ஸ்டார். வண்டி ஓட்ட தெரியாம இத்தனை வருஷம் வண்டி ஓட்ட தெரியாம இருக்க. நீ கரெக்டா ஓட்டுற. கரெக்டா தான் ஓட்ட வந்தேன். எங்க விழுந்த? நான் பாலத்துக்கிட்ட விழுந்தேன். நானு அதான் பாலத்துக்கிட்டயா? பாலத்துக்கிட்ட தண்ணி இருக்கு. வலிக்கு ஸ்கிட் ஆயிருச்சோ? தண்ணி இருந்தா பரவாயில்ல, கண்ணு 2 3 கண்ணு உருண்டுட்டு இருந்துச்சு. ஆக்சிடென்ட் இல்ல அந்த மாதிரி இல்ல. பைக் எடுத்து ஆபீஸ் போயிருந்தேன், புது பைக் எடுத்துக்கிட்டு. அவரை பார்த்தாங்க குறுகுறு நல்ல பைக், புது பைக்கான்னு பார்த்தாங்க. அந்த கண்ணை பூரா போட்டுட்டாங்க. அது உருண்டுகிட்டே வந்து அங்க வரைக்கும் விட்டுருச்சு. புரியல. கண் திருஷ்டி. என்னது கண் திருஷ்டிடா? கிழிச்சிரோண்டா நானு. அக்ஷய திருதிக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருந்தீங்களா? கண் திருஷ்டியை போய் நம்புறேன். அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நான் தான் ப்ரூஃப். நேத்து போட்டாங்க, நீ காலையில விழுந்துட்டேனே. அதை விடு. சயின்டிபிக்காவே எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. மண்டே 2 பிச்சு எரிஞ்சிரு. உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லு, அதை நான் ஏத்துக்கிறேன். இல்லையா இல்லன்னு சொல்லி ஏத்துக்கிறேன். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு சயின்ஸோட கொண்டு போய் கோர்த்தேன்னு வச்சுக்க, 2 வகுத்துறேன். இல்ல இதுக்கு சொல்லடா. ஏய் நடா, இதை நம்ப மாட்டேங்கிறேன், இதை மட்டும் நம்புற. இல்லடா, நான் அதுக்கு இன்னுமே கண்டுசிக்கிறது இருக்கு. கிடையாது, கண்டுசி இருக்கு. நீ கிடையாது என்ன போடுவாங்க, நீ உனக்கு தெரியும். ஏய், இதுக்கு என்னைய மாதிரி நம்பிட்டு போறலாம். இது கேவலமா நீ நம்பிக்கிறீங்கடா. விடு விடு விடு. டாபிக் வேணாம். சரி, டாபிக் வேணாம், விட்டுரு. வா போலாம். வா போவோம். அடிக்கிடுச்சுடா. கால் அடி விட்டு. இல்ல இல்ல அடுப்பு இல்ல, நின்னுட்டு போ. ஏன்டா அடுக்குது? நின்னுட்டு போனா. ஏய் தண்ணி வைடா. ஏய் செருப்பு பிஞ்சிரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் சில பேர் ரொம்ப பகுத்தறிவு மாதிரி பயங்கரமா பேசுவாங்க.
ஆனா ரியாலிட்டியில வந்து இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி ஏதோ ஒரு டாபிக்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் என் வீட்டுக்காரு என்ன பண்ணாங்க, அவ்வளோ அவ இப்படி பேசுறால, அவளுக்கு பூனை அந்த சைட்ல இருந்து இந்த சைடு போனா பயம். அவங்க வந்து இப்படியே மறைச்சிட்டு நிஜமாவான்னு கேக்குறாங்க. ஆமா அப்படியா? எனக்கு ரொம்ப பயம். எந்த ஒரு பூனையும் நேராவே நடக்காது. பூனையோட நேச்சரே அதான். அது வந்து நேராவே நடக்காது, இப்படிதான் நடக்கும், இப்படி போகும் இப்படி போகும். நம்ம வீட்டுல இருந்தா கூட அது காலை இப்படிதான் பண்ணும். அதனால பூனை குறுக்க போனா பூனை குறுக்க தான் போகும். அதோட நேச்சரே அது நடையே அப்படிதான். அதால நேரா நடக்க முடியாது. நாய் மாதிரி நேரா நடக்காது அது. ஆனா நம்ம ஆளுங்க வந்து அதை இப்படி மாத்திட்டாங்க, பூனை குறுக்க போனா நமக்கு வந்து அபசகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, ஆமா பூனை, ஏன்னா பூனை வளர்த்துருக்கோம், பூனை எப்பவுமே ஸ்ட்ரைட்டா நடக்காது. அது நேச்சரே குறுக்க நெடுக்க நடக்கிற பழக்கம் தான் அதுக்கு. எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பயம், ஐ எம் ஸ்கேர்ட். என் ஃப்ரெண்டு கிட்ட அதுவும் தப்பு இல்ல, 5 பூனை இருந்துச்சு. அவ அவ பூனை பத்தி சொல்லிட்டே இருப்பா. எனக்கு பயம். ஆனா ஐ வாஸ் லைக் தொடணுமா வேண்டாமான்ற. இல்ல அது ரொம்ப அது ஒண்ணும் தப்பு இல்ல. அது இங்கிட்டு பாசம் காமிக்குது. ஆனா எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்ல. சில பேருக்கு வந்து நாய் பிடிக்காது, சில பேருக்கு பூனை பிடிக்காது, சில பேருக்கு வந்து நாய் கிட்ட. எனக்கு இந்த ஒரு ஃபியர்ல மட்டும்தான், அதுக்கு தான் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட். ஸோ இங்க கூட கிராஸ் பண்ணா நான் வெயிட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இங்க அவ்வளோ தெளிவா இருக்குல்ல, நம்ம ஊர்ல நாய் போற மாதிரியே இங்க அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டே இருக்கும்ல, லெஃப்ட்ல இருந்து ரைட் பூனை. ஆமா. ஸோ நான் எனக்கு வந்து பூனை கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன்னா பூனை வளர்க்குற 2-3 பூனை வளர்த்துருக்கேன், பட் வளர்க்க விருப்பம் இல்லை இப்பெல்லாம். ஏன்னா நாய் கூட வாங்கி வளர்த்துருவேன் இப்போ. பூனை ஏன்னா அந்த பூனையோட முடி இருக்குல்ல, பல வகையான சைடு எஃபெக்ட்ஸை நமக்கு கொடுக்கும். உண்மை அது. நமக்கு இப்போ யாராவது வீட்டை ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்களோ, குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு ஆஸ்துமா அலர்ஜின்னு பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அந்த முடியல. அதனால தான் நான் பூனையை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அதனால பெட்டர் பூனை இப்போ ரொம்ப தொடுறது இல்லை. எங்கேயாவது ரோட்டில் பார்த்தா கூட அதை தொடுறது இல்லை, பசங்களையும் தொட வேணாம்னு சொல்லிடுவேன். அது ஒரு ரீசன் எனக்கு. ஸோ எனிவே ஆக்சுவலி ரெலவெண்ட் கண்டென்ட் தான் நிறைய பேர் இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து இப்போ எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. தெளிவா இருங்கன்ற மாதிரி, ஏமாந்து போயிடாதீங்கன்ற மாதிரி தான். இட்ஸ் லைக் எல்லாமே அவங்க ஒரு ஆடா கிரியேட் பண்ணது, நாம எல்லாம் அவ்வளோ ஸ்டூப்பிடா அதுக்கு விழுந்து எல்லாருமே வாங்குறோம். ஸோ வி ஷுட் பி. அவன் சொன்ன மாதிரி லாஸ்ட்ல அவனும் சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆயிட்டான். அவன் சொன்னது பாயிண்ட் தான். 2 நாள் கழிச்சு அது அதோட ப்ரைஸ் கம்மியாகுது. ஸோ தட் இட் செல்ஃப் ஷோஸ். ஆமா, 100% எனக்கு வந்து இந்த அட்சய திருதி அப்படிங்கிற விஷயத்துல நம்பிக்கை இருக்கு. நான் இது வரைக்கும் வாங்குறதே இல்லை, நான் வாங்கினதும் கிடையாது, எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. அம்மா சும்மா என்ன இது பண்றதுக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு அக்ஷய திருதியான்னு. அது அந்த பக்கமே போறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கூட்டம் பார்த்தாலே தலையெல்லாம் இதாயிடும். அவ்வளோ கூட்டம் இருக்கும், அதுவும் சின்ன கடையில கூட கூட்டம். அந்த கூட்டத்துல போய் வாங்கணும்ன்ற நிறைய பேருக்கு எப்படி வருதுன்னு தெரியல. பேஷன்ஸ் அந்த ஒரு இதுவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிக்கை இல்லை, சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அதை வாங்கினதும் இல்லை, கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. கோல்டு எப்போ கையில காசு இருக்கோ, நகையோட விலை எப்போ இறங்குதோ அப்போ போய் வாங்குங்க. அது உங்களோட கன்வீனியன்ட். இந்த நாளில் தான் வாங்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, பணம் சேர்த்து வச்சு, அவ்வளோதான். அது தங்கம்லாம் ஒரு சேவிங்ஸுக்கு தான், அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு வீடியோ நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.